Hi students, welcome to SRT Vijay Max YouTube channel. நம்ம 12th மேக்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸைஸ் 2.4ல் ஃபோர்த் சம் பார்க்குறோம். இப்போ மாடல் ஜெட் ஈக்குவல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதான் அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மாடல் ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூ இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு மாடல் ஜெட் ஒன் ப்ளஸ் மாடல் ஜெட் டூ. இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டுருங்க. மாடல் ஜெட் ஒன் ப்ளஸ் ஜெட் டூவோட சின்ன வேல்யூ இங்கே மாடல் ஜெட் ஒன் மைனஸ் மாடல் ஜெட் டூ. இந்த ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறதுனால இது கிரேட்டராக இருக்கும், அதனால் நடுவில் ப்ளஸ் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறதுனால இது லெஸ்ஸராக இருக்கும், சரிங்களா, ஸ்மாலராக இருக்கும், அதனால் நடுவில் என்ன கிடைக்கும், மைனஸ் போடணும். மைனஸ் போட்டால் இங்கே எதுவும் நெகட்டிவ் வேல்யூ வந்துடக்கூடாது, அதனால் ஃபுல்லாக ஒரு மாடலஸ் போடுறோம், சரிங்களா. இந்த ஃபார்முலா எக்ஸாமில் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, டைரெக்டாக சம் எழுதுனா போது சும்மா தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், இதான் ப்ரூஃப் பண்ணணும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 7 is less than or equal to model z plus 6 minus 8i is less than or equal to 13 ப்ரூஃப் பண்ணணும். சரி, ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ இந்த மிடில் இருக்கிற மட்டும் எடுத்துங்க. இப்போ மாடுலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i இதை மட்டும் எடுத்துக்கிறோம், சரிங்களா. இப்போ z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, 6 மைனஸ் 8i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரிங்களா. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இங்கே பாருங்க z1 ப்ளஸ் z2 இருக்குது பார்த்தியா, அதே மாதிரி z2 ப்ளஸ் 6 மைனஸ் 8i இருக்குது. இப்போ இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுங்க, சரிங்களா. இது ஒரு காம்ப்ளெக்ஸ், இது ஒரு காம்ப்ளெக்ஸ், ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறோம், லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டு மாடுலஸ் z1னா அப்போது மாடுலஸ் z இது அப்படியே எழுதிட்டீங்க. ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதணும். அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, 6 மைனஸ் 8i, 6 மைனஸ் 8i, சரிங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே போட்டுங்க, லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறோம். இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி மாடுலஸ் z எழுதிங்க, மாடுலஸ் z இங்கே ப்ளஸ் போட்டிங்களா, ஆனால் இங்கே என்ன போடணும், மைனஸ் போடணும், ஏன்னா இதை விட ஸ்மாலர் வேல்யூ. மைனஸ் போட்டேன். அதே மாதிரி என்ன வரும், 6 மைனஸ் 8i, மாடுலஸ் போட்டு 6 மைனஸ் 8i, சரிங்களா. மறக்காமல் இன்னொரு மாடலஸ் போடணும், ஏன்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ எதுவும் வரக்கூடாது, அதனால் இன்னொரு மாடலஸ் கண்டிப்பாக போடணும், சரிங்களா. சரி, இப்போ மிடில் இருக்கிற டைம் அப்படியே தான் வரும், சரிங்களா. மிடில் இருக்க பாருங்கள், மிடில் இருக்கிற டைம் அப்படியே தான் எழுதுவோம். இந்த சைடும் இந்த சைடு மட்டும் தான் வேல்யூ மாறும். இந்த சைடு என்ன வரும், நம்மளுக்கு 13 வரணும், சரிங்களா, கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரணும், 7 வரணும், ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ மிடில் அப்படியே எழுதிக்கலாம், மாடலஸ் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஜெட், சரிங்களா. மாடுலஸ் ஜெட்டுக்கு என்ன வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, கிவன் மாடுலஸ் ஜெட் ஈக்குவல் டு 3, சரிங்களா. இப்போ மாடுலஸ் ஜெட்டுக்கு பதில் என்ன போட்டுருங்க, 3 போட்டுருங்க, ப்ளஸ் அது அவங்களே கொடுத்ததுனால, சரிங்களா. ப்ளஸ் போட்டு மாடுலஸ் 6 மைனஸ் 8i நம்மளுக்கு தெரியும், மாடுலஸ் 6 மைனஸ் 8iனா நம்மளுக்கு தெரியும் என்னது, ரூட் ஆஃப் மாடுலஸ் அப்படின்னாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னது 6, இப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும், 36, ப்ளஸ் போடணும் நடுவில். இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 8 இருக்கா, 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 64, சரிங்களா. 64 எழுதிட்டீங்க. இந்த ஐலாம் ரூட்டுக்குள்ளே வராதுங்க, இந்த மைனஸும் இங்கே வராது, சரிங்களா. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஸ் தேன் ஈக்குவல் போட்டுங்க, அதே மாடுலஸ் ஃபுல் மாடுலஸ் போட்டுங்க. மாடுலஸ் ஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னது 3 மைனஸ் 66 மைனஸ் 8iக்கு மாடுலஸ், சரிங்களா. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இங்கே போட்டுருங்க போகிற இதே தான் இங்கேயும், சரிங்களா. அதே ஸ்கொயர் ரூட்டாக போடுங்க, அதே 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64, சரிங்களா. சரி, இப்போ மாடுலஸ் ஜெட்டு ப்ளஸ் 6 மைனஸ் 8i அதை அப்படி எழுதிங்க, மிடில் இருக்கிறது அப்படி எழுதிங்க. சரி, லெஸ் தேன் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64 என்ன வரும், ரூட்டு 100, சரிங்களா. ரூட் 100னா என்ன கிடைக்கும், ரூட் 100 எழுதுங்க, அடுத்த ஸ்டெப் கூட 10 எழுதிக்கலாம். அதே மாதிரி லெஸ் தேன் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ், சரிங்களா, 3 மைனஸு என்ன கிடைக்கும், 36 ப்ளஸ் அதே ரூட் 100 தான், ரூட்டு 100, சரிங்களா. லெஸ் தேன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஜெட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் தேன் ஈக்குவல் டு ரூட் 100னா என்னது 10, சரிங்களா. 100 ரூட் எடுத்தால் 10, 10 ப்ளஸ் 3 13. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரூட் 100னா என்னது 10, 3 மைனஸ் 10 என்ன வரும், மைனஸ் 7, சரிங்களா. 3 மைனஸ் 10 என்ன வரும், மைனஸ் 7, வெளியே என்ன வரும், மாடுலஸ், சரிங்களா. இப்போ மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும், 7 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஜெட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் தேன் ஈக்குவல் டு 13, சரிங்களா. கொடுத்துங்கிற சம்மு கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம், சரிங்களா. சம் வந்து ரொம்ப 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 ஈஸி, கஷ்டம் கிடையாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.